இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் தருகிற தருணங்கள் தற்செயல் அல்ல. இந்த நாளிலும் ஏதோ ஒரு காரியத்தை எங்களில் செய்யும்படி நீர் வந்திருக்கிறீர். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று இரக்கம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அன்பானவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்வில் பிசாசுகள் விட்டு போன பின்பு அந்த மனிதனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிறதை நாம் படிக்கிறோம். இப்பொழுது அவர் புத்தி தெளிந்திருக்கிறவராக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் வரும்போது அவர் முதலாவது செய்கிற காரியம் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் வந்து பிசாசின் கிரியைகளை அழிக்கிறார், நமக்கு தெளிவை தருகிறார். கிறிஸ்துவோடு நாம் இருப்பதற்கு ஒரு மேன்மையான அனுபவத்திற்குள் நம்மை கொண்டு செல்லுகிறார். வெளிப்படுத்தலின் புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். அங்கு, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். அவன் யார்? 10வது வசனத்திலே அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். நம் மீது குற்றம் சாட்டுகிறவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, பரிசுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் வரும்போது நம்முடைய பாவங்களை நீக்கி சத்துருவினுடைய கிரியைகளை அழித்து நமக்குள் மன தெளிவை தருகிறார். வெளிப்படுத்தல் 12:11 பாருங்கள். அங்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் எதிர்பார்ப்போடு இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மில் செய்ய நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதி கிறிஸ்துவின் சித்தத்திற்கு விரோதமாய் நம்முடைய வாழ்வில் போராடுகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் வரும்போது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11 வசனங்களில், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆகவே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் நடுங்குகிற, எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்வில் வந்து நமக்கு தெளிவை தருகிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். ஆகவே பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் குணமாக்குகிற ஒருவர் இப்பொழுது நம் நடுவில் வந்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மில் செய்ய நினைத்த காரியம் இருக்கிறது. அதை தடை பண்ணுகிறவனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம் நடுவில் வந்திருக்கிறார். பாருங்கள், நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், அந்த அதிகாரத்தை படிக்கும் போது பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், அங்கு 2-3 வசனங்களை நாம் படிக்கும் போது, அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகள். ஆகவே பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் கர்த்தர் நீக்கி குணமாக்குகிறதை நாம் படிக்கிறோம். அதே போல 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும். 7 பிசாசுகள் அவளுடைய வாழ்வை அலக்களித்து கொண்டிருந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்த ஆவிகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ணி அந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளை அழித்து போட்டார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது ஆண்டவர் பிசாசுகளை துரத்தி அவருக்கு பணிவிடை செய்யும்படி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அளவுக்கு நமக்கு பலனை தருகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை பாருங்கள். கிறிஸ்துவின் வல்லமையை நாம் அங்கு பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனியுங்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினான். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடு எங்கும் பிரசித்தமாயிற்று. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் வரும்போது அந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட விடுதலையை கொடுக்கிறார் என்று பாருங்கள், எப்படிப்பட்ட தெளிவை தருகிறார் என்று பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 19வது சங்கீதம் 12வது வசனத்திலே படிக்கிறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆண்டவருடைய சமூகத்துல நாம் உணர்வடையும் போது பரிசுத்த தகப்பன் நமக்கு இறங்கி பிசாசின் சகல வல்லமைகளையும் முறியடிக்கிறார். லூக்கா 18:13 ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கேட்கிறார், தேவனே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் வரும்போது நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். அன்பானவர்களை, இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நமக்கு விடுதலையை தந்து ஆண்டவர் தம்முடைய வல்லமையால் நம்மை நிரப்பி ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படி பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இப்பொழுது நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் இப்பொழுதும் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆண்டவருடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிசாசுகள் விட்டு போன மனுஷன் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டோமே. அப்படியே எங்களை அழகுபடுத்துகிறவர், எங்களை கொண்டு உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவர், இப்பொழுது உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடுவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.